Hi friends, welcome to Webtech. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா Lenovo லேப்டாப்ல இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து அது எப்படி சால்வ் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நீங்க பவர் பட்டனை வந்து ஆன் பண்ணிக்கோங்க லேப்டாப்போட. அப்புறம் F12 பட்டனை வந்து நீங்க லாங் பிரஸ் பண்ணிக்கோங்க. பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிஸ்ப்ளே காமிக்கும். இதில் அப்ளிகேஷன் மெனு வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை எப்படி கிளிக் பண்ணுறதுன்னா டேபை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா மாறிக்கும். டிஸ்பிளே இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் காமிக்கும். இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து செக்யூரிட்டிக்குள்ளே போய்க்கோங்க. செக்யூரிட்டியில் போனீங்கன்னா கீழே வந்து செக்யூர் பூட்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து 2 ஆப்ஷன் காமிக்கும். அதில் வந்து நீங்கள் வந்து டிசேபிளில் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் மறுபடியும் எஸ்கேப் கொடுத்து வெளியே வந்தீங்கன்னா ஸ்டார்ட் அப்னு ஒன்று இருக்கும். UEFI/legacy bootனு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது வந்து UEFI ஒன்லின்னு இருக்கும். அதை நீங்கள் போத்தில் வந்து நீங்கள் மாற்றிக்கோங்க. அடுத்ததில் வந்து 2 ஆப்ஷன் காமிக்கும். அதில் வந்து நீங்கள் UEFI ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. பூட் மோடில் வந்து நீங்கள் வந்து குயிக்கில் வந்து மாற்றிக்கோங்க. சேவ் பண்ணுறதுக்கு F10 கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் காமிக்கும். எஸ் கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான், சேவ் ஆயிரும்.